இல்லை இதில் குழந்தைகிட்ட கொடுப்போம். எம்மாடி உங்களுடைய இருப்பிடத்தில் வீட்டுக்குள்ளே உங்களால் இருக்க முடியாது, புரியுதா? ஏன்னா இவங்க தற்கொலை பண்ண எண்ணங்கள் தோணும். வீட்டுக்குள்ளே பைத்தியம் முடிச்ச மாதிரி உட்காந்துருப்பாங்க. முகம் முடிஞ்சு மாறும். எப்படி செய்கிறேன் என்ன செய்யறேன்னு தெரிய மாட்டேன், நிதானம் இருக்காது, புரியுதா? அப்படிதான் இருக்கு. அந்த இடத்துல வந்து இப்போ எப்படின்னா தனி மரம் தான் இப்போ அது, புரியுதா? புரியுது. இருந்தாலும் இந்த இடத்து பக்கத்தில் இறந்தாங்களாம்மா? பக்கத்தில் அவங்க அக்கா பசங்க ரொம்ப நாளாவது இறந்தாங்களா? 5-6 வருஷம் இருக்கும். செய்வன குளம்லாம் கிடையாது உன் மனையில. தெய்வம் 4 பக்கமும் நிக்குது. தெய்வத்திலையும் குறை கிடையாது, புரியுதா? ஒண்ணு தடுமாறி கீழே விழுந்திருக்கணும், கொல்லவாசலையோ தெருவாசலையோ. தடுமாறி கீழே விழுந்தீங்களா? சீக்கிரம் வா. என்ன வேணும் உனக்கு? இருக்கணுமா வேண்டாமோன்னு ஆதிக்கிறாங்கன்னு பாக்குறாங்க, நினைக்கிறேன் உன்னால இருக்க முடியுதாங்க. நிக்கிறியா வந்து சொல்ல, நீ யாரு? சொல்ல, நீ உள்ள வந்திருக்க யாரு? என்னோட தெய்வம் என்னோட தெய்வம். நீ இருந்த ஏன் அப்படி நடக்குதுங்க? அதானே எனக்கு தெரியல. எப்படி தற்கொலை பண்ண நின்ன? எனக்கு தெரியல. எப்படி கொல்ல போய் உட்கார்ந்து இருந்த? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. தெய்வம் இருக்க, என் தெய்வம் ஏன் உன்னை அப்படி வச்சிருக்க? விட்டு போயிட்டால என்னமோ தெரியலையே. இப்ப ஏன் என்கிட்ட கிட்ட வந்த? ஏன் என்கிட்ட வந்த? நான் கட்டை வந்துட்டு வர சொன்னேன். ஏன் வந்தேன்னா கொண்ட பழத்தாங்க கொண்டாங்க, அதுதான் கொடுத்தது கொண்ட. நான் நல்லா செஞ்சவங்க தெரியும். இவங்க வந்து கரெக்டா 12:45 மணிக்கு கொள்ளைக்கு பிறகுன்னு என்ன ஆச்சாங்க, அந்த வீரம் இருக்கு. ஆனா காலைல போறதப்ப போனா என்னமா ஓடுச்சு அப்படின்னு இப்பதான் வரப்ப சொன்னேன். அது தெய்வத்தோட நடமாட்டம் அதுல இருக்கு. செத்தாவி கிராஸ் பண்ணும்போது போனது, அப்ப தட்டுறது. அந்த ஊர்ல நிறைய பேர் பக்கம் அந்த செத்தாவை கிராஸ் பண்ணும் போது அந்த காத்து மேல பட்டது. அப்ப அது போக முடியல, போறதுக்கு வழி தெரியல. இதுக்கே சாமி ஒரு திருவாரூர் இது மேலயா சொல்லிட்டேனே. தெய்வம் ஒதுங்கிட்டுன்னு சொன்னா இல்லையா? ஆவிக்கு ஒதுங்கிடும். அது காத்துல வரும்போது நவுந்துட்டு அது இடையில அது கிராஸ் பண்ணும் போது அவங்க ஒதுங்கிடுவாங்க, புரியுதா? அப்ப வந்து சினாட்டன் ஆகும். கொள்ளையில எதுவும் குழந்தை வந்து அடக்கம் பண்ணாங்களா? குழந்தை பெரியக்கா தவச்சம்மனோட குழந்தை அடக்கம் பண்ணது அது எத்தனையோ வருஷம் ஆயிட்டு இருக்கா? எனக்கு தெரியல. நாங்க யாரும் வணங்குறாங்களா? அதுல வணங்குறதுனால அதுல வீடு கட்டி மனை போட்டு எல்லாம் பண்ணி வச்சு எதனால தெரியாம இதுக்கு வந்து எப்படின்னா இது உடம்புக்குள்ள என்ன செய்யுதுன்னு அவங்களுக்கே தெரியாது, தெரியல, புரியுதா? எங்க இருக்கிறோம், எப்படி சாப்பிட்டா எப்படி தூங்குறோம்னே தெரியாது. அந்த ஆவிங்கிறது வெளியில போத நிக்குது, போக முடியல. அதை வெளியாக்கணும், இல்லைன்னா உங்களை தூங்க வச்சிரும். உங்களை தூங்க வச்சிரும். வெளியாக்குறதுக்கு தானே உங்களை அழைச்சிட்டு இதுக்கு சீக்கு புண்ணி எதுவுமே கிடையாது இது உடம்புக்கு, புரியுதா? நல்லா நடமாடிட்டு சீக்கு புண்ணி கிடையாது. இது வந்து எனக்கு ஒரு 15 நாளா நொடிக்கிட்டு, உங்களை 15 நாளா நொடிக்கிட்டது. தேவதா தான் இங்க இழுத்து கொண்டு இங்க விட்டது, இல்லை நீங்க வந்திருக்க முடியாது. என்ன எடுத்தீங்க தற்கொலை பண்ண? தெரியலையா? அதான் நேத்து காலையிலயும் அதான் சொன்னாங்க. தெரியல, நாங்க பார்க்க போய் போன் வச்சு 8 மணிக்கு ஓடி போய் வீட்டுல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, புரியுதா? வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. அதான் தட்டுனது, அதை வெளியாக்கி தாரேன், புரியுதா? அதை உடம்ப கிளீன் பண்ணி தாரேன். வேற என்ன கேட்க போறீங்க? 7-8:30 மணி இருக்கும். போன் பண்ணுதுவா என்னது இதுன்ட்டு. இது ஒண்டியா நடத்துவோம். இந்த இடத்துக்கு வர்றவங்க எல்லாரையும் என்ன நான் செய்யறேன்.
அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னா என்ன செய்ய முடியும்? அவங்கள பண்ண சொல்லுது பண்ணுறாங்க. வீட்டுல அவ்வளவு வச்சு அவ்வளோ திட்டுறாள். அவ்வளோ ஃபோன் பண்ணி அங்கிருந்து என்ன தெரியும் நம்ம பேரை கெடுக்க அம்மாவோட சுற்றி தான் ஓடிட்டு இருக்கு. அம்மாய் கவலைப்படாத, தெய்வம் துணை இருக்கு உனக்கு. ஒரு கணக்கு பண்ண போட்டு அது நடக்கணும் போகணும். புரியுதா? பயப்படாம நல்ல முடிச்சுக்க வேண்டியதான் எல்லாத்தையும். படாப்படுத்து முன்னாடியே சொல்லியிருந்தா கூட வாங்கிட்டு வந்துருப்பாரு. திடீர்னு வந்து கூப்பிட்டாங்க. செவ்வாய்க்கிழமை 3 எலுமிச்சம்பழத்தோட வாங்க. கடைக்கு ஒன்று வீட்டுக்கு ஒன்று. 3 மாதத்துக்கு நல்லா இருக்கா? 3ஆம் மாதம் நடந்து போயிட்டாங்க. உள்ளவா என்ன குறை உனக்கு? எல்லை விட்டு எல்லை வந்திருக்க நீ. சொல்லு சீக்கிரம். என்ன வேணும் உனக்கு? சொல்லு, குறைய சொல்லு. செய்ய சொல்கிறேன் அவளை. வந்திருக்கீங்களா? சொல்லு சீக்கிரம் 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 சீக்கிரம். ஹாஸ்பிட்டல் அவங்க சங்க வா. இப்போ சொல்லு என்னன்னு சொல்லு. நான் செய்ய சொல்கிறேன். இருக்கணும்ல, ஆதரவு கொடுக்கணும்ல. சொல்லு சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். எங்கடி ஒடியார? வேண்டுதலா இருக்கம்மா, பட்டு விட்டு வாங்கிக்கிறேன். எங்கடி ஒடியார? சிலுக்கு உனக்கு. இப்போ எங்க ஒடியாருங்க? கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்க. அம்மன் பேசுறது வந்து விளையாடுது. அது கொஞ்சம் தயங்குது. அப்படியே மேலே சிலுத்துக்கும் கொட்டாக வரும். இப்பயே வந்துட்டா வந்திருக்கு. ஒரு நாள் கனவுல வந்து சொன்னாங்க, உன்னை சுற்றி நிறைய சதி வேலைலாம் நடக்குது, நீ அதை சரி பண்ணி. அதுக்கு தான் 3 எலுமிச்சம்பழம் கொண்டு வான்னு சொல்லிட்டேன். அதை நான் உனக்கு ஓப்பனாக இன்னைக்கு சொல்லலை. புரியுதா இல்லையா? 3 எலுமிச்சம்பழத்தை வாங்க, கடைக்கு ஒன்று வீட்டுக்கு ஒன்று தானே சொல்லிட்டேன். அதை நீ புரிஞ்சுக்க. நீ கொண்டுட்டு வா. ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ ஆரம்பத்தில் என்னென்னமோ பண்ணி பார்த்தா ஒன்றும் நடக்கலை. இப்போயே நடக்காது உனக்கு. புரியுதா? அதில் என்னதான் வருதோ அந்த அம்மாவுக்கு தான் தெரியும். ஒன்று வர நிற்கிது. ஒன்று கொடுங்கன்னு ஒன்று கேட்பாங்க. நீ 2 வருஷம் சொல்லியிருக்க. எந்த தசையில் அமையும்? சங்கரி சொந்தத்தில் மாப்பிள்ளை இருக்கா? அதான் கேட்குறேன், எந்த தசையில் கொடுக்கலாமா? இருக்காங்க. நான் என்ன சொல்லுங்க. எந்த திசை? மேற்கு திசையில் சொந்தம் இருக்கா? மேற்கலையே ஜாதகப்படி மனையில நல்ல காரியம் நடக்கிற அமைப்பு இருக்கு. இருந்து அந்த இடத்துல எதுவும் நடக்க மாட்டேது. புரியுதா? மன உளைச்சல் ஏற்படுது, மனக்கவலை ஏற்படுது. உங்களுக்கு வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷங்கள் நிம்மதிங்கிறது இல்லை. புரியுதாம்மா? மனையில தெய்வத்தால் அணுகப்பட்டதுனால அந்த இடத்துக்குள்ளங்கிறது பிள்ளைய கவலை உனக்கு அதிகமாக ஏற்படும். என்ன படிச்சிருக்காரு? வேலைக்கு போயிருக்கார? அரசாங்கத்து வேலை முயற்சி பண்ணுறா? புரியுது? அந்த இருப்படங்கிறது சமுதாய கட்டடங்கிறது மாடி வீடு கட்டியிருக்கணும். கட்டிட்டீங்களா? பூர்த்தி ஆகிட்டா? பூர்த்தி ஆகிட்டான்னு பாருங்க. உள்ள சரி. அந்த இடத்துக்குள்ளங்கிறது இப்போ எப்படின்னா மனையிலங்கிறது எப்படின்னா எந்த திசை என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேது. கண்ணை கட்டி காட்டில் உட்காந்துருக்கு. இருந்தாலும் உனக்கு வந்து மன உளைச்சல், பிள்ளைய கவலை அதிகமாக இருக்குது. வருமானம் ஒரு பக்கம் தான், செலவு 2 பக்கம் இருக்குது. என்ன வேலைங்கிறது? சொந்தமாக வச்சுருக்கீங்களா? இரும்பு சொந்தமாக 4 பேருக்கு வேலை பார்க்கணும். இருபத்தி இரு சிந்தனை. வீட்டு புடிமானம் எல்லாமே இருக்கான். எது சொன்னாலும் கேட்க மாட்டான். புரியுதையா? அந்த இடத்துக்குள்ளே நீ என்னென்ன எவ்வளோ சொல்லி பார்த்துட்டு எவ்வளோ செஞ்சு பார்த்தா உனக்கு சொல்லி ஏற மாட்டேது. போக்கு தனியாக இருக்கு. சிந்தனை பற்றி மாறுது. புரியுதா? அது போகக்கூடாது. அது மாதிரி இவன் படித்த படிப்புக்கு நேரம் வேலையில் இருக்கணும். புரியுதா? இல்லை வெளிநாடு போயிருக்கணும். ஏதோ ஒன்று செஞ்சுருக்கணும். 2மே இல்லை. சொல்கிறேன். அந்த இடத்துக்குள்ளங்கிறது உங்களுக்கு இடத்து பிரச்சனை வந்ததாப்பா? வேலி தவிர இடத்துக்கு மண்ணு சம்பந்தமாக தகவல் ஏற்பட்டுதா? போலீஸ் ஸ்டேஷன் போனீங்களா? வரல. ஏன்னா இடத்த பிடிச்ச சண்டையோட நின்றுட்டு உனக்கு இந்த 2 பக்கம் உனக்கு ராசியா இதே இருப்பாங்க. அப்புறம் இதே இருப்பாங்க. பையனுக்கு என்ன கண்டிஷன் போட்டீங்க? என்ன கண்டிஷன் போட்டீங்க?
இப்போ இல்லாமல் இருக்கு. மன கிராஸாக நிற்கிது உங்களோட மன. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? மன கிராஸாக நிற்கிது. இடையில கொஞ்சம் சேர்த்தீங்களா? சேர்க்கல. அது வேலைக்கு கிளப்பி விடுமா? வேலைக்கு கிளப்பி விடுமா? அதான் வேலைக்கு கிளப்பி விடுமா? வீட்டுக்கு வயசு ஓடிட்டு இருக்குல்ல, 1300 எல்லாம் வேண்டிக்கிட்டே எல்லாம் வேண்டி என்ன சொன்னாங்க? யாரு பையன் சரி ஆனால் அவன் வந்து செலவு எடுப்பான். மகமாய் ராசி எங்கே பார்த்தீங்க? ஜாதகம் நாடுபடி அவர் தான் நான் சொன்னேன். பாப்பா வயசான நிறைய அதை எடுத்து தரேன். வேற என்ன கேட்க போறீங்க? மனக்கட்டில் வந்து மன கிராஸாக நிற்கிது. சனிமலை கட்டைங்க ஆணுவ சரியில்லை. ஆனால் ஜாதகத்தில் கொஞ்சம் அவர் புத்தி சிந்தனை இல்லாமல் இருக்காரு. ஜாதக கோளாறு கொஞ்சம் இருக்கிறது. மன தெய்வ நம்பிக்கை இருக்கு. அந்த தெய்வ நடமாட்டங்கிறது கொலுசு ஒன்றுக்கும் நடசு ஒன்றுக்கும் அந்த இடத்துல வெள்ளி சேலை ஒன்று சிலுக்கும். ஆனால் தெய்வத்தோட வாக்கு சொன்னால் பழிக்கணும். ஆனால் பொறுமையை கடைப்பிடிச்சிட்டு வரீங்க. புரியுதா? அதனால நீ ஒன்றை யாரும் ஒன்று ஏமாற்ற முடியாது, பொய் சொல்ல முடியாது உன்கிட்ட. புரியுதா? ஜெனிக்கிற சக்தி உன்கிட்ட இருக்கு. மகமாய் பராசி. அம்மா மேலே சாமியமா? அப்பா மேலே? உங்கள் அப்பா மேலே வராது. அம்மாவோட என்ன வருது? என்ன ஒரு மந்திரம் இருக்காங்க. சரி பக்கம் ஒரு 3 விடுதல் 1 2 3 பேச்சேர்த்து ஜாதகப்படி வேலைக்கு கலக்கி விடுறேன். தொழில் வருமானத்தை உண்டாக்கி தரேன். எதிரிகள் இருந்தால் கால் கட்டு வாக்கட்டு போட்டு தரேன். புரியுதா? மனையில் இருக்கிற கோளாறை எடுத்து தரேன். என்ன கோளாறு? மனையில் வந்து தெய்வ நம்பிக்கை இருக்குது. தெய்வத்தோட குறையிலன்னு சொல்லிட்டேன். அந்த லட்சுமி வந்தால் தங்கணும். புரியுது ஐயா? அந்த இடத்துல நல்ல காரியம் நடக்கிற தடைப்பட்டுக்கிட்டு இருக்கு. துணி போட்டு நெஞ்சு நடத்தியது துணி போட்டு நெஞ்சு கொள்ளையில் இல்லையே. இல்லை அவங்க கேட்குற செய்வன கோளாறு என்னன்னு கேட்குறாங்க. செய்வன கோளாறு தான் முன்னாடியே சொல்லியிருப்போம் உங்கள்கிட்ட. புரியுதா இல்லையா? செய்வன கோளாறு தான் இங்கே வந்து காமிக்கணும் சொல்லி இது வரல. நீங்கள் கேட்டதுக்காக நான் அதை உங்களை கேட்குறேன். எந்த குணம் எடுத்தீங்க? இல்லை. மன சுபிட்சம் ஆக்கி தரேன்னா கந்திஷ்டி ரொம்ப அதை எடுத்து தரேன். அதை வாசம் பண்ண 4 வேப்பங்குச்சி. புரியுதா நான் சொல்லுது? மனையில் கோளாறு இருந்தால் தான் இங்கே காமிக்கும். புரியுதா இல்லையா? மனையில் ஏதாச்சும் ஒரு செய்வன வேலைப்பாடு குறை இருந்ததுன்னா ஏதாச்சும் குத்தப்பாடு இருந்தால் நான் சொல்ல முடியும். சும்மா நான் சொல்ல முடியுமா? இங்கே திருப்பி என்ன கேட்குறீங்க. அங்கே போய் பார்க்கும்போது மன சுத்தமாக இருக்கு. அந்த மனையில் வந்து கன்சிஸ்டி ரொம்ப சுற்றிட்டு இருக்கு. வேறு ஒன்று வேறு ஒன்று இல்லை. குழந்தைகள் எதாவது அடக்கம் பண்ணீங்களா? இல்லை இல்லை அந்த காலத்துல நடந்தது. நாங்கள் வேற யார்ட்டையும் சொந்தத்தில் இடம் வாங்கினோம். ஊரில் பண்ணாங்களே இந்த மாதிரி. அதுதான் அப்படிதான்